ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபிகே ப்ரொமோட்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்க வந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு, மாங்காட்டில் தான் வந்திருக்கு. ஸோ மாங்காட்டில் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு மாங்காட்டில் வீடு கிடைக்கிறது ரொம்ப அரிய வாய்ப்பு தான். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிரவுண்டு வீடு. ஆக்சுவலாக 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு 1150 உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸு. அதுவும் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு 16 ஃபீட் ரோடு, டெட் எண்ட் ரோடு தான். அதில் தெரியும் உங்களுக்கு. மொத்தமே இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடு தான் இந்த ரோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போய் ஜஸ்ட்டு ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாங்காடு மெயின் ரோடு போகிறதுக்கான 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ ஒரு அழகான வீடு தான் இது, இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஒரு 1 இயர் ஓல்டு, பட் ரீசேல் தான். பட் யாருமே இன்னும் குடி போகலை, நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே இருக்குது. ஓனர் வெளியே இருக்கிறதுனால இப்போ இந்த வீடு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நல்ல பட்ஜெட்டுக்கு வந்துக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 lakhs தான். நெகோஷியபிள் ப்ரைஸு பேசிக்கலாம். அழகான வீடு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு அரை கிரவுண்டில் மாங்காட்டில் இன்றைக்கி இந்த ரேஞ்சில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீட்டை ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அதே போல் லிங்க் பயோவில் கொடுக்குறேன், பார்த்துங்க. உள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஸோ நல்ல ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் ஏரியா தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடை போய் பார்க்கலாம். நல்ல ஒரு அழகான வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா 1200 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம்ல, அதே ஸ்டேஜ் தான். ஸோ உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பேசிஸான உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் வந்துடும். நல்ல ஒரு பேசிஸான கார் பார்க்கிங். ஒரு இன்னோவா, ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி பெரிய காரை நிற்கிற அளவுக்கான உங்களுக்கு பேசிஸான கார் பார்க்கிங் வந்துடும். ஸோ ஃபுல்லாக வால் டைல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வாலில் பார்த்திங்கன்னா 3D டிசைனில் உங்களுக்கு டைல்ஸ் வந்துடும். ஃப்ளோர் டைலும் உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனில் ஃப்ளோர் டைல். அதே போல் காமன் பாத்ரூமும் ஒன்று வெளியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பாத்ரூமும் வரும். ஓப்பன் டெரஸ் தான். ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே பில்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான தீக்கூட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல டிசைனிங்கில் ஒரு மெயின் டோர் வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி கில்லோடு வந்துடும். ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிஸான ஹாலு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப பேசிஸான ஹாலு. ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 14 என்ற சைஸில் ஹால் வந்துடும். ஸோ ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான வுட் ஒர்க்கில் ஒரு டிவி யூனிட் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூமும் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இவ்வளோ பேசியஸாக ஒரு ஹாலு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே வந்துடும். வித் டைனிங் ஹாலோடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ வித் டைனிங் பிளேஸும் அதில் கொடுத்துருக்கோம் ஹால்லையே தனியாக. ஸோ இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14க்கு 10 என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும். அதாவது 14க்கு 10 என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும். நல்ல ஒரு பேசிஸான பெட்ரூமு. அந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் உங்களுக்கு. வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்கு வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் வரும். நல்ல ஒரு பேசிஸான பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ